இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 1992 ரிலீஸ் ஆன அண்ணாமலை படம் பற்றி உங்களுக்கு தெரியும். திடீர்னு ஒரு நாள் யதார்த்தமாக ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் சொன்னார். அப்படியே அண்ணாமலை கதை மாதிரி இருக்குது. இந்த ஹிந்தி படம் 1987 வந்திருக்கு. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த படத்தோட பேர் குத்கஸ் 87 வந்து வெளியாகிருக்கு. இந்த படத்தில் இது ஒரு ஹிந்தி படம். குடும்ப நட்பு ட்ராமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. இதை ராகேஷ் ரோஷன் இயக்கியிருக்காரு. முக்கிய கதாபாத்திரத்தில் சித்தேந்திரா, சத்ருகன் சிங்கா, அதாவது சித்தேந்திரா சரத்பாபு கேரக்டர், சத்ருகன் சிங்கா ரஜினி கேரக்டர், பானுப்பிரியா சித்தேந்திராவுக்கு ஜோடி. அவங்க யாருன்னா ரேகா, தமிழ் அண்ணாமலையில் ரேகா நடித்தாங்க இல்லையா, அந்த ரேகா கேரக்டர். அப்புறம் அமிர்த சிங், கோவிந்தா, நீலம். இந்த கோவிந்தா கரண் நடித்தார் இல்லையா, சரத்பாபு பையன், அந்த கேரக்டர். அப்புறம் நீலம் ஆகியோர் ஆகிய எல்லாரும் நடிச்சிருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பணக்கார குடும்பத்தை சேர்ந்த அமர், அதாவது அசோக் சரத்பாபு தமிழில் பண்ணது, ஹிந்தியில் அமர், அவர் தான் சித்தேந்திரா. ஏழை குடும்பத்தை சேர்ந்த பிகாரி, அவர் தான் அண்ணாமலை. சிறு வயசுலேருந்து உயிர் நண்பர்களாக இருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த காரில் போகும்போது தண்ணி மேலே அடிச்சிடும், கல் எடுத்து கண்ணாடியை உடச்சிருவார், ரெண்டு பேருக்கும் சண்டையாகும், அப்புறம் நட்பாகும். அப்படி எல்லாமே அப்படியே சேம் அப்படியே இருக்கும். கொஞ்சம் தமிழில் அந்த ஸ்டைலு, சாங்கு இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். ரெண்டாவது, ஹிந்தி படத்தை விட உங்களுக்கு அண்ணாமலை தான் படம் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஸ்டைல் அப்படி தூக்கி நிறுத்தியிருப்பார், சூப்பர் ஸ்டார். அதனால் அண்ணாமலை படம் தான் நல்லாயிருக்கும். சரி, இப்போ இந்த கதைக்கு வரும். இப்போ இந்த அமர், பிகாரி, இந்த ரெண்டு பேரோட நட்பு அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அதனால் எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ காலம் போகுது, அதாவது ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அமர் ஜெயாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாரு. பிகாரி லதாவை கல்யாணம் பண்ணிடுறாரு. அதான் அதே மாதிரி தான் ரேகா சரத்பாபு கல்யாணம் நடக்கும், குஷ்பு ரஜினியை கல்யாணம் பண்ணுவார். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு பசங்க வந்துடுவாங்க. அதே தான், சேம் அதே தான். இப்போ அமரின் பேராசக்கார தந்தை ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிகாரியோட பூர்வீக நிலத்தை குறி வைக்கிறாரு. அமர் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்த பிகாரி ஆவணங்களை படிக்காமல் கைரேகை போடுறாரு. இதனால் தனது பூர்வீக நிலத்தையே இழந்து விடுறாரு. இந்த ஏமாற்றத்திற்கு காரணம் அமர் தான் என்று தவறாக நம்பி இருவரின் நட்பு பகையாக மாறுகிறது. பின்னர் பிகாரி கடுமையாக உழைத்து வெற்றிகரமான தொழிலதிபராக உயர்கிறார். ஆனால் அவரது கூட்டாளி சுதீர், இவர் தான் அந்த நிழல்கள் ரவி கேரக்டர்னு வச்சுக்கலாம், பிகாரியின் கல்வி அறிவியின்மையை பயன்படுத்தி மீண்டும் அவரை ஏமாற்றுகிறார். இந்நேரத்தில் அமரின் மகன் குமார் மற்றும் பிகாரியின் மகள் ஜோதி, அண்ணாமலையில் கூட அந்த பேர் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன், ஜோதிங்கிற பேர் தான் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை, நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. இந்த காதல் இரண்டு குடும்பத்தின் பழைய பகையை மீண்டும் வெளிக்கொண்டு வருகிறது. இறுதியில் அமர் தான் எப்போதும் பிகாரிக்கு மறைமுகமாக உதவி செய்திருக்கிறார் என்பது உண்மையான வில்லன் சுதீர் தான் அப்படிங்கிறது பிகாரிக்கு தெரிய வருது. அதாவது அண்ணாமலைக்கு சரத்பாபு அண்ணாமலை படத்தில் எந்த உதவியும் செய்ய மாட்டார். அண்ணாமலை தானாக பெரிய பணக்காரனாக வந்திருப்பார். ஆனால் இந்தியில் ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா, மறைமுகமாக நண்பர், அதாவது சரத்பாபு கேரக்டர் பண்ண சித்தேந்திரா சத்ருகன் சிங்காவுக்கு மறைமுகமாக உதவி பண்ணி அதில் தான் இவர் பணக்காரனாக இருப்பார் அப்படிங்கிறது இந்தியில் இருக்குது. சின்ன சேஞ்சு தான். அதுக்கப்புறம் தன்னோட தவறை உணர்ந்த பிகாரி, அதாவது சத்ருகன் சிங்கா ஹீரோ அண்ணாமலை கேரக்டர் அமர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு, அசோக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இரு நண்பர்களும் மீண்டும் ஒன்று சேர்ந்து சுதீரை, நிழல்கள் ரவி கேரக்டர் எதுக்குறாங்க. அதில் கிளைமேக்ஸில் நிழல் ரவியோட இன்னொருத்தர் சூப்பராக கொண்டு ஒரு பெரிய ஃபைட்டை வச்சு முடிச்சிருப்பாங்க படத்தை. இப்போ அந்த ரெண்டு குடும்பம் ஒன்றா சேருது. குமார், ஜோதி, அதாவது சத்ருகன் சிங் பொண்ணும் சித்தேந்திரா பையனும் ஒன்றா சேர்றாங்க. இப்படி இந்த படம் முடியுதுங்க. இந்த படம் சேம் அப்படியே இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்த்தா கூட அப்படியே இந்த அண்ணாமலை மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அண்ணாமலை ரொம்ப சூப்பர். நன்றி, வணக்கம்.